பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. அங்காளம்மன் கோயிலுக்கு பிரார்த்தனைக்கு வரவங்க நிறைய பேர். அதுவும் பார்த்திங்கன்னா தீசட்டி ஏந்தி அளவு குத்தி வருவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி அளவு குத்தியெல்லாம் வருவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் என்னன்னு பார்த்திங்கன்னா அக்கினி குளத்தில் குளிச்சுட்டு அங்கேருந்து தங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்காளம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த அக்கினி சட்டியை ஏந்தி நம்ம பிரச்சனையெல்லாம் அதில் நம்ம சொல்லி அந்த அக்கினி சட்டியை தூக்கிட்டு வந்து கோயிலை 3 முறை சுற்றி பம்பையெல்லாம் வச்சு அக்கினி குளத்துலேருந்து கொண்டு அளவு குத்தியும் அக்கினி சட்டி எடுத்தோம் மலையனூரில் கொண்டு அந்த மயான கொள்ளை விடுற இடத்துலையோ இல்லை அம்மா முன்னாலேயும் நிறைய பேர் வைக்கிறாங்க. வச்சு வேண்டுதலை நிவர்த்தி கடன் பண்ணுறாங்க. அது ஆடி மாதத்தில் பண்ணால் ரொம்ப சிறப்பு. ஆனால் மாதம் மாதம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம 3 தடவை பண்ணோம். அளவு குத்துனாலும் சரி இல்லை அக்கினி சட்டி எடுத்தாலும் சரி 3 முறை, 3 அமாவாசைக்கு 3 பௌர்ணமிக்கு 3 தடவை அது நம்மளுக்கு சம்பிரதாயம். அது பண்ணிட்டோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் விலகி போயிடும். அதனால் மலையனூரில் இந்த மாதிரி அக்கினி சட்டி எடுக்கிறவங்க வேண்டுதலை வச்சு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப நல்லது. ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.